Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அபிஷியலான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நவம்பர் 9, 10 இந்த ரெண்டு டேட்ல நடந்திருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கான அபிஷியல் ஆன்சர் கீ வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆன்சர் கீல ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கீ சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபூர்வமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் நவம்பர் 9, 10 டேட்ல நீங்க எக்ஸாம் ரைட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கான வீடியோ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அபிஷியலா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம ரைட் சைட்ல வழக்கம் போல வந்து நோட்டிபிகேஷன் பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல வந்து ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஏ சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நவம்பர் 10ஆம் தேதி நடந்தக்கூடிய நைட் வாட்ச்மேன் மசால்ச்சி எழுத்து படிக்க தெரிஞ்சிருந்தா போதும், ஒர்க்கர்ஸ், கிளீன்லெஸ் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நவம்பர் 10ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரிட்டன் டெஸ்ட் வந்து நடத்தினாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் கீ நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி உங்களால வந்து பாத்துக்கிற முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அபிஷியலா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மேல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். நவம்பர் 10ஆம் தேதி நடந்த இந்த எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆட்சேபனை இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு அண்ட் கீ சேலஞ்ச் உங்களால வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த டேட்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து 2 days வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மனுவியல் வந்து அறிக்கை எண் அப்படிங்கறத போட்டு நீங்க என்ன பண்ணணும், பதிவின் பெயர், பதிவு எண், பெயர், முகவரி, வினா தொகுப்பு வரிசை எண் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கரெக்டா விடை தொகுப்பு எண் பிளஸ் வந்து விடை குறிப்பு அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணணும்னா ஆதாரத்துடன் மெயில் வந்து அனுப்பணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இந்த ஆன்சர் கீ நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 10வது கொஸ்டின் இதை வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி, அபிஷியலா வந்து அவங்க சீன் வந்து போட்டிருக்காங்க. ஆனா நீங்க படிச்ச வரைக்கும் உங்களுடைய சிலபஸ்ல நீங்க புக்ல படிச்ச வரைக்கும் ஆன்சர் வந்து பி இருக்கு அப்படின்னா அந்த புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் நீங்க வந்து போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வினா குறிப்பு அப்படிங்கறதையும் 10வது வினா குறிப்பு எண் அப்படிங்கறத போட்டு நீங்க அவங்களுக்கு வந்து மெயில் வந்து அனுப்பணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அது கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல எக்ஸாம் எழுதிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கறது ஒரு மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கீ சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும் வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுக்க போறீங்க, நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. சோ இதை வச்சு உங்களால வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம எவ்வளவு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளவு கொஸ்டின் நம்ம வந்து போட்டிருந்தோம், அதுல எவ்வளவு மார்க் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கறத உங்களால 100க்கு நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கறத உங்களால வந்து ஈஸியா வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நவம்பர் 10ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கான போஸ்டிங். அதே மாதிரி வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி நடந்த எக்ஸாமினேஷன், அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்டும் காபிஸ்ட் அட்டெண்டரும் இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஏ சீரீஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஏ சீரீஸ்ங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து வியூ பண்ணி பாருங்க. நீங்க இஐ சீரீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இஐ சீரீஸ்ங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. சோ இதுலயுமே ஆன்சர் கீ வந்து அபிஷியலா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க. சோ ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருந்தது. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நம்ம வந்து படிக்காமயே போயிட்டு வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய புக்ல இருந்தா நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச எக்ஸாம் நம்ம ஸ்கூல் படிச்சது ஞாபகத்துல இருந்துச்சுன்னா அதை வச்சே கூட நம்ம எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க. டஃப்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது. சோ நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கு யாரெல்லாம் ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதினாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.